ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி என்னுடைய லன்ச் மெனு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதோட வெசல் கிளீனிங் ப்ளஸ் சிங்க் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு லேசி டே லன்ச் ப்ரிப்ரேஷன் அண்ட் வெசல் கிளீனிங்னு கூட இந்த வீடியோ வந்து சொல்லலாம். ஒரு சில நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடித்து பாத்திரம்லாம் கழுவாமல் போட்டு அப்படியே டம்ப் பண்ணிவிடுவோம். அப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணதும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவுவோம் இல்லைங்களா? அப்படி பண்ணின இந்த ஒரு நாள் என்னுடைய வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது கீரை தண்டு சாம்பார் ப்ளஸ் அரைக்கீரை மசியல். இந்த தண்டெல்லாம் ரொம்ப எலசாக இருந்தனால அதை சாம்பார் பண்ணிடலான்னு பருப்பு, மஞ்சத்தூள் ப்ளஸ் விளக்கெண்ணெய் போட்டு பருப்பு வேக வச்சுக்க போகிற சாம்பாருக்கு பக்கத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். வழக்கம் போலவே இந்த ரசத்துக்கும் நான் புளியும் தக்காளியும் வந்து வேக வைக்கிறதுக்காக வச்சுறேன். அரிசியும் ஊற வச்சாச்சு. நல்லா கீரையை அலசி அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. கீரை நல்லா வந்துட்டு இருக்கும்போது ரசக்கரைப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதோட பருப்பு தண்ணி சேர்த்திக்குவோம். இப்போ இந்த நம்ம வேக வச்சுட்ருக்க அந்த கீரையோட கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்தாச்சு. இப்போ பக்கத்து வானலியில் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் அது கூட வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அந்த கேப்பில் இந்த கீரை மசியலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 1 ஸ்பூன் சீரகமும் போட்டாச்சு. இது நல்லா கலந்து அப்படியே மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த லெஃப்ட் சைடு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் காயறதுக்குள்ளே அந்த ரசத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணி, புளி, தக்காளி அதை எல்லாத்தையும் அந்த வானலியில் விட்டு போகிறேன். ஸோ இந்த கீரை மசியலுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் போட்டு நல்லா அது வந்து பொரியட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 8 எண்ணம் நல்லா தோல் விரித்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வணக்கிக்கிறேன். இப்போ அதையே கீரை மசியலில் அப்படியே தாளிப்பு எடுத்தாச்சு. அடுத்து இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் வந்து கீரை தண்டு சாம்பாருக்கு 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 வரமிளகாய் எல்லாம் போட்டு இந்த தண்டு நல்லா வணங்கட்டும். அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் வந்து ரசத்துக்கு சேர்த்தாச்சு. ரசம் நல்லா பொங்கி வரட்டும். ஸோ இது வணங்கினதும் இந்த கீரை தண்டு இதை வந்து வேக வச்ச பருப்பில் வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் புளி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி கலக்கி தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி விட்டு நான் குக்கரை வந்து மூடி ஒரு 2 விசில் விட போகிறேன். ஸோ அதை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டேன். ரசத்தை வந்து இந்த பெரிய அடுப்புக்கு மாற்றியாச்சு. ரசம் பொங்குனதும் வேறு பாத்திரத்துக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்சு அடுத்து இப்போ கீரை சாம்பார் சாதம் எல்லாம் ரெடி. கீரை சாம்பாரை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் போட்டு அந்த தாளிப்பை அப்படியே இந்த கீரை சாம்பாரில் வந்து மேலே சீசனிங் பண்ணியாச்சு. ஸோ ரெடி. இப்போ நம்ம என்ன பாத்திரம்லாம் யூஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சிங்க்குக்கு மாற்றி உடனடியாக கழுவிட்டோம்னா அந்த கிச்சனே கவுண்டர் டாப்பே க்ளீனாக இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம கழுவ ஆரம்பிக்கும் போது பெரிய பாத்திரங்களை ஃபஸ்ட்டு கழுவிட்டா நம்ம பேர்டன் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். இடமும் வந்து காலி ஆகிடும். நம்மளுக்கும் ஆகா சீக்கிரம் முடிச்சிட்டுமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குக்கர், வடைச்சட்டி இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டா அந்த சிங்கே வந்து காலி ஆகிடும். அதே மாதிரி குக்கர் கழுவும் போது நம்ம அந்த நல்ல ஹாட் ஸ்க்ரப் இருக்குது இல்லைங்களா, ரெட் கலர் ஸ்க்ரப், அதை வச்சு கழுவும் போது அந்த கரையெல்லாம் இருக்காது. ஏன்னா மஞ்சள் கரை ஒரு சில இதில் வந்து இருக்கும். அதே மாதிரி கேஸ் கட்டை நம்ம டெய்லியும் கண்டிப்பாக கழுவியே ஆகணும், இல்லைன்னா அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி அலுமினியம் ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடுறேன். நல்லா கழுவும் போது தண்ணியை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வச்சு கழுவிட்டால் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. நல்லா வந்து நிறைய நேரமும் நம்ம கழுவ முடியும். ஸோ எல்லா கேஸ்கெட், குக்கர் இந்த மாதிரி பெரிய ஐட்டங்கள் ஹெவியாக இருக்க அந்த பாத்திரங்களை வந்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலாம். நான் எப்பயும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் அடுக்கி சைஸ் வாரியாக இருக்க பெரிய பாத்திரங்களெல்லாம் ஒன்று ஒன்றா கழுவி அப்படியே அந்த கூடையில் கவுத்திடுவேன். ஒரு 5 பாத்திரமாக கழுவும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இடமும் வந்து அதை அடைக்காமல் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த மாதிரி மிக்ஸி ஜார் செட்டு, தம்பிக்கு ஜூஸ் அரைச்சது, சட்னி அரைச்சது, இப்போது ரெடி பண்ணது, ரசத்துக்கு அரைச்சது எல்லாமே இருக்குது. ஸோ 3 மிக்ஸி ஜாரையும் நான் செட்டாக வந்து கழுவிக்க போகிறேன். அதோட கைக்கு கிடைச்ச வரை வந்து எடுத்து கழுவுறேன். ரொம்ப உள்ளேருந்து இழுத்து உருட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி சைஸ் வாரியாக வந்து தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பாத்திரமாக தேய்ச்சிட்டு அப்படியே செட்டு செட்டாக கழுவி வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு எல்லாம் விளக்கி முடிச்சதும் இறக்கி அப்புறம் கழுவிட்டு இருந்தோம்னா தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம ட்ரெஸ்ஸும் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ரொம்ப நேரம் அந்த கழுவுற வேலையே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரெல்லாம் ஒரு செட்டாக வந்து நான் விளக்கியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கழுவிக்க போகிறேன். அடுத்து இதே மாதிரி டம்ளர், குட்டி குட்டி டம்ளர், கண்ணாடி டம்ளர், இது எல்லாத்தையும் கைக்கு கிடைச்சதெல்லாம் கண்ணில் தென்படுற அந்த சைஸ் வாரியாக இருக்க ஐட்டங்களையெல்லாம் யூனிஃபார்மாக விளக்கி வச்சுட்டு அதை வந்து அப்படியே கழுவிக்கிறேன். எப்பயும் இந்த மாதிரி விளிம்பு இருக்க பாத்திரங்கள் அதெல்லாத்தையும் அந்த இடுக்குலையெல்லாம் ஒரே ஒரு தேய், நம்மளுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு தேய்ச்சா போதும். ரெகுலராக கஷ்டப்பட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம கழுவுனோம்னா அழுக்கு சேராது. இந்த மிக்ஸி மூடியிலையெல்லாம் அந்த இடுக்குலையெல்லாம் அப்பப்போ நம்ம ஒரு கவனம் செலுத்துறது நல்லது. இப்போ கரண்டி, ஸ்பூனு இந்த மாதிரி ஐட்டங்களையெல்லாம் செட்டாக நம்ம விளக்கி கழுவிடுறது ரொம்ப நல்லது. சத்தம் வராது. அப்புறம் அது வந்து உருட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. திரும்ப நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போது உருட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ கண்ணாடி டம்ளர் எல்லாம் கழுவி அதை பத்திரமா ஒரு ஓரமாக வச்சிடுறது நல்லது. இல்லைன்னா அதை உடஞ்சிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போது அந்த கண்ணாடி டம்ளர் எல்லாம் தனியாக ஓரமாக வந்து கழுவியாச்சு. இப்போது ஒரு செகண்ட் செட் பாத்திரங்களை நான் கழுவியாச்சு. அடுத்தது வந்து தேர்ட் செட் இருக்குது. இப்போ இடையில அங்கே இருக்க குப்பைகளையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்களில் சாஃப்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். ஸோ காஃபி பாத்திரத்தையும் உடனே நம்ம கழுவுறது நல்லது. இல்லைன்னா காஃபி கரை வந்து அண்டிடும். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நல்லா விளக்கிக்கிறேன். இப்போது அழுக்கு படிஞ்ச பாத்திரங்களை வந்து ஒரு அலசிட்டு கழுவுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரப்புலேயே அது பிடிச்சிக்கிட்டு கரை விடாது. இடுக்கியையும் நம்ம டெய்லியும் கழுவலாம். இல்லைன்னா அந்த இடுக்கியை பார்த்தாலே ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பு பிடிச்சிட்டு ப்ரௌனிஷாக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களை நம்ம தினமும் கழுவுறது ரொம்ப நல்லது. எல்லா இடுக்குலேயும் கொஞ்சம் அந்த சைடு எட்ஜை விட்டு கழுவிட்டோம்னா அழுக்கெல்லாம் போயிடும். அதே மாதிரி நம்ம ஸ்டவ்வில் இருக்க அந்த ஸ்டாண்டை ரெகுலராக கழுவுறது ரொம்ப நல்லது. அது கழுவி கொஞ்சம் சுத்தமாக இருந்தாலே அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பே அழகாக இருக்கும். பாருங்கள், இடையில அந்த குப்பை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் அதில் வந்து குப்பை சேராது. ஒரு சில நாள் வந்து குப்பை சிக்கிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாக முடிஞ்சாச்சு. இது நிறைய பாத்திரம் இருந்தது. சாலிடாக இதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் எடுத்தது. ஸோ கரண்டி, ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒரு செட்டாக வந்து கழுவி எடுத்தாச்சு. குயிக்காக ஈஸியாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும். செட்டாக கழுவுனோம்னா இடமும் வந்து அடைக்காது. நிறைய உருட்டிட்டும் இருக்க வேண்டியதில்லை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலையோ இல்லைன்னா நைட்டோ ஒரு நேரம் கண்டிப்பாக நம்ம பாத்திரம் விளக்கி முடித்ததும் இந்த சிங்கை வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பு வச்சு கழுவுறது நல்லது. பாருங்கள், கண்ணாடி டம்ளரெல்லாம் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா அதை கீழே விழுந்து உடையாமல் இருக்கும். குட்டீஸ் இருக்கனால நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கலாம். குப்பையெல்லாம் எடுத்தாச்சு அந்த எல்லோ கப்பில். இப்போ இந்த இதுக்குன்னு தனியாக வச்சுருக்க ஸ்க்ரப்பு வச்சு ஒரு தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து உப்பு கரை படியாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த செவுத்துலேயும் இந்த டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சிங்க்குக்கு ஆப்போசிட்டில் அதையும் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். தண்ணியை வந்து பைப்பில் அப்படியே திறந்து விடாமல் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி கழுவுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவோம். பைப்லேயே கழுவி விட்டோம்னா அவசரமாக கழுவிட்டுருப்போம். ஸோ இந்த டைல்ஸையும் கொஞ்சம் கழுவி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேண்ட் வாஷ் போட்டு கையை நல்லா கழுவிக்கணும். இல்லைன்னா கை வந்து ஹார்டாயிரும், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக. இந்த மாதிரி என்னோடய சிம்பிளான அந்த லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரை மசியலும் அரைக்கீரை தண்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தனால அந்த தண்டை வச்சு ஒரு சாம்பார் மாதிரி பிளான் பண்ணேன். கமன்னு வழக்கம் போல் ஒரு ரசமும், பருப்பு ரசம். கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாம்பார் சாப்பிடும் போதே. ஸோ இந்த சாம்பாரில் ரொம்ப ஃபைபர் இருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ என்னுடைய லஞ்ச் வந்து ரெடி ஆயாச்சு. சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.